ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போகலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு ஆமென் சொல்லலாமா? ஓகே. இன்றைக்கும் விசேஷமாக கடந்த ஃபாஸ்டிங் ப்ரேயரில் இந்த வார்த்தைகளை நான் பேசினேன். அதே வார்த்தைகளை மறுபடியுமாக என் ஆவியில் உணர்ந்தபடினாலே மறுபடியுமாக அந்த வார்த்தைகளை நான் பேச பிரயாசப்படுகிறேன். ஃபாஸ்டிங் ப்ரேயரில் பேசினதுனால அதே வசனத்தை பேசணும் அப்படின்றது கிடையாது. ஆவியானவர் என்னுடைய இருதயத்தில் உணர்த்தினதுனால இந்த வார்த்தைகளை உங்களிடத்தில் பேச விரும்புகிறேன். ஒருவேளை புதுசாக வந்திருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கடினமாக இருக்கும், விசுவாச பிள்ளைகளுக்கும் கொஞ்சம் கவனிக்கலை அப்படின்னா அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். சரியா? கர்த்தருடைய வார்த்தையை கவனிக்கும்போது தயவு செய்து விழிப்பாக இருந்து கவனிங்க. பக்கத்தில் பசங்க விழிப்பாக இருந்து கர்த்தருடைய வார்த்தையை கவனிக்கும்படி அன்பாய் கேட்குறேன். ஹல்லேலூயா. ஷுட் பி வெரி அட்டென்டிவாக இல்லாமல் போகணும் அப்படின்னா கர்த்தருடைய வார்த்தையை புரிந்து கொள்வதற்கு மிகவும் கடினமாய் மாறிவிடும். ஐ ஆல்வேஸ் பிலீவ் இன் டீச்சிங். ஸ்தோத்திரம். சொல்லி தருவதில் கற்றுக் கொடுப்பதில் எனக்கு மிகுந்த ஆர்வம். ராதர் தென் ப்ரீச்சிங் ஐ ஆல்வேஸ் லவ் டு டீச். ஸ்தோத்திரம். எப்பொழுதுமே ஒரு காரியத்தை சொல்லி தருவதில் அதிகமாய் விரும்புவேன். என்னுடைய செய்திகளும் அப்படி தான் இருக்கும். அண்ட் முக்கியமாக எனக்கு ஒரு பழக்கம் இருக்குது. என்ன அப்படின்னா, ஐ அண்டர்ஸ்டாண்ட் த ஹோல் பைபிள். கர்த்தருடைய முழு வேதாகமும் பழைய ஏற்பாட்டு புதிய ஏற்பாட்டு இது ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி தான் புரிஞ்சு கொள்ளக்கூடியதான ஒரு அனுபவம் எனக்கு எப்பொழுதுமே இருக்குது. எப்பொழுதுமே அப்படி தான் யோசிப்பேன். ஏதாவது ஒரு புதிய ஏற்பாட்டில் ஒரு காரியம் இருந்துச்சுன்னா ஐ வில் சர்ச் இன் த ஓல்ட் டெஸ்டமெண்ட். இஃப் ஐ ஃபைண்ட் சம்திங் இன் த ஓல்ட் டெஸ்டமெண்ட் ஐ வில் ட்ரை டு ஃபைண்ட் இட் இன் த நியூ டெஸ்டமெண்ட் ஆல்சோ. புதிய ஏற்பாட்டிலும் அதை என்ன பண்ணுவேன், கொஞ்சம் தேடி பார்ப்பதற்கு எப்பொழுதுமே முற்படுவேன். அதான் ஹெல்த்தி வே ஆஃப் இன்டர்பிரட்டிங் த வேர்ட் ஆஃப் காட். ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம ஹெல்த்தியாக இன்டர்பிரேட் பண்ணோன்னா, நல்ல விதத்தில் நம்ம புரிஞ்சுக்கணும், வியாக்கியானம் செய்யணுன்னா, அப்படி நம்ம தேடினா தான் நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை புரிந்து கொள்ள முடியும். ஒரு ஆமென் சொல்லலாமா? நீங்களும் உங்கள் வீடுகளில் கர்த்தருடைய வார்த்தையை தியானிச்சிங்க அப்படின்னா தயவு செய்து ஆல்வேஸ் ட்ரை டு பேலன்ஸ் ஓல்ட் டெஸ்டமெண்ட் அண்ட் நியூ டெஸ்டமெண்ட். பழைய ஏற்பாட்டையும் புதிய ஏற்பாட்டையும் எப்பொழுதும் என்ன பண்ணுங்கள், நீங்கள் பேலன்ஸ் பண்ண பழகிக்கொள்ளுங்க. ஓகே. இந்த செய்தியினுடைய தலைப்பு அல்லது பார்த்தீங்கன்னா இந்த செய்தியினோட முடிவில் நீங்கள் என்ன கற்றுக்கொள்ள போகிறீங்க அப்படின்னா, குமாரன் என்ற வார்த்தையை நாம் எப்படி புரிந்து கொள்ளலாம் அப்படின்றதான காரியத்தை நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, புரிஞ்சு கொள்வீங்க. தயவுசெய்து சிறு பிள்ளைகள் அங்கே இங்குமா ஓடாமல், இந்த கேமராலாம் இருக்குது, அதனால் தயவுசெய்து பெற்றோர்கள் நீங்கள் அதை பார்த்துக்கொள்ளும்படி அன்பாக கேட்குறேன். இன்னொரு காரியத்தையும் சொல்ல விரும்புகிறேன். ஆராதனை சமயத்தில் பிள்ளைகளுக்கு வரைய நோட் புக்கு அதெல்லாம் கொடுத்து அனுப்பாதீங்க. let them come and worship the Lord. பெற்றோர்கள் நீங்கள் சொல்லி தரணும். பிள்ளைகள் நீ சர்ச்சுக்கு போனீங்கன்னா ஆராதி, கர்த்தருடைய வசனத்தை கேளு. ஸ்தோத்திரம். நாங்கள் சின்ன பிள்ளைகளெல்லாம் இருக்கும்போது அப்படி தான். சரி, நான் தான் சொல்கிறேனே, 3 மணி நேரம் 4 மணி நேரம் அவங்க ஆராதனை முடியறதுக்கு அந்த இடத்துலேருந்து நம்ம ஏந்திரிக்க முடியாது. சரியா? செத்தாலும் அங்கேயே சாகுன்னு பாஸ்ட் என்ன பண்ணுவார், அப்படி தான் வைப்பார். அப்படி 3 மணி நேரம் 4 மணி நேரம் உட்காந்து ஆராதிக்கலைன்னா திட்டுவார். வசனத்தை கேட்கலன்னா திட்டுவார். இன்றைக்கி பிள்ளைகள் பார்த்திங்கன்னா ஆராதிக்கிறதில்ல. நான் இப்போ பார்த்துட்டு போகிறேன், ஆராதிக்கலை, அதெல்லாம் ஒழுங்கு கிடையாது. சரியா? நீங்கள் பெற்றோர்கள் ஃபேமிலி ஆல்சோ பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டண்ட் ரோல். ஒரு பெற்றோர்களும் குடும்பமும் இந்த ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பார்த்திங்கன்னா பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை இட் பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டண்ட் ரோல். சபை மட்டும் கிடையாது. சபையில் இருக்கிற பிள்ளைகள், விசுவாச பிள்ளைகள், குடும்பம், இது எல்லாமே சேர்ந்து தான் ஒரு பிள்ளைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம என்ன பண்ண முடியும், வளர்க்க முடியும். அதனால் நடக்காது, அங்கேயும் நடக்காதுன்னு சொல்லித்தாங்க. உட்காந்தினா ஒரு இடத்துல உட்காரு. ஏதாவது எமர்ஜென்சி இருந்துச்சுன்னா நீ என்ன பண்ண, ஏஞ்சிப்போ அப்படின்னு சொல்லிக் கொடுங்க. சரியா? அவங்க எல்லாம் பாடும்போது நீயும் பாடு, நீ ஆராதி. வீட்டில் ஆராதிக்கல அப்படின்னா இங்கே பிள்ளைகள் ஆராதிக்க மாட்டாங்க. தட் இஸ் வாட் ஐ எம் சீயிங். ஏன் பிள்ளைகள் ஆராதிக்க மாட்டேன்றாங்கன்னா, உங்கள் வீட்டில் ஆராதனை இல்லை. ஏன் பிள்ளைகள் ஒழுங்காக இன்றைக்கி பைபிளை திறந்து அவங்கன்னா உட்காந்து கவனிக்க முடியலன்னா, உங்கள் வீடுகளில் கர்த்தருடைய வார்த்தையை பிள்ளைகள் சொல்லி தரதில்லை. அதுதான் பிரச்சனை. இஃப் யூ டீச் தெம், உங்கள் வீட்டில் நீங்கள் டீச் பண்ணிங்க அப்படின்னா அந்த பிள்ளைங்க இங்கே செய்வாங்க. ஹல்லேலூயா. பாருங்கள், கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். 6 நாளும் உங்கள் கூட இருக்காங்க, இந்த ஒரு 2 மணி நேரம் தான் எங்கள் கூட இருக்காங்க. அப்போ இந்த 2 மணி நேரத்தில் நாங்கள் அது 2 மணி நேரத்துலையும் ஒரு 40 நிமிஷம் தான் என்ன பண்ணுறோன்னா பிள்ளைகளை ஆராதனைக்குள்ளே நடத்தணும். இந்த 40 நிமிஷத்தில் நாங்கள் ஒரு பெரிய மாற்றத்தை பிள்ளைகளுக்குள்ளே கொண்டு வரணும்னு நினச்சா, இஃப் யூ ட்ரை டு பிளேம் அஸ், இட் இஸ் யோர் ஃபால்ட். 6 நாள் அப்புறம் நீங்கள் உங்கள் பொறுப்பு என்ன, நீங்கள் என்ன செஞ்சீங்க அப்படின்றத நீங்கள் கவனிக்கணும்ல. ஹல்லேலூயா. ஸோ தயவுசெய்து பிள்ளைகளுக்கு அதெல்லாம் நீங்கள் சொல்லித்தரும்படியாக அன்பாய் கேட்கிறேன். சரி, ஆண்டவருடைய
வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போகலாம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். அப்போது இந்த செய்தியை முடியும் போது குமாரன் அப்படின்றதான வார்த்தைக்குரியதான ஒரு புரிதல் உங்களுக்குள்ளே வரும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள். இந்த செய்தி முடியும் போது என்ன ஒன்றா குமாரன் அப்படின்றதான இந்த வார்த்தைக்குரியதான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். சரி, நிறைய பேருக்கு இந்த குமாரன் என்கிறதான வார்த்தையை குறித்ததான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது. சரியா? ஸ்தோத்திரம். இன்னைக்கு அதாவது என்ன அப்படின்னா, குமாரனாகிய இயேசு கிறிஸ்து அவர் தேவன் என்பது எல்லாருக்குமே தெரியும். கரெக்டா? எல்லாருக்குமே தெரியும் ஆண்டவராகிய தேவன். சரி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் குமாரன், அவர் தேவன் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும். உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும். ஆனால் ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க, இன்றைக்கி இஸ்லாமியர்களாக இருக்கட்டும், யெகோவா சாட்சிக்காரர்களாக இருக்கட்டும், அவர்கள என்ன சொல்கிறாங்க, ஜாகிர் நாயிக் அப்படின்ற ஒருத்தர் சொல்கிறாரு, வேதத்தில் எங்கேயுமே இயேசு தெய்வம்னு சொல்லவே இல்லைன்னு சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? ஆமாம், எங்கே நாங்கள் அதெல்லாம் கேட்போம் பாஸ்டர், எங்களுக்கு பார்த்தீங்கன்னா சித்தியும் அத்தையும் அதை பார்க்குறதுக்கே டைம் கிடையாது. கரெக்டு தானே? சரியா? ஸ்தோத்திரம். அது எங்கள் காலத்தில் இப்போ என்னென்ன ஓடுதுன்னு தெரியல எனக்கு. சரி, எங்கள் காலங்களில் சரி, அதுவே எங்களுக்கு பார்க்குறதுக்கு டைம் இல்லை. இன்றைக்கி அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இயேசு ஒரு தெய்வம் அல்ல, பைபிள்லேயே எங்கேயுமே இல்லை அப்படின்னு சொல்கிறார். அவருக்கு தெரிஞ்சது 10 வசனம் தான். என்னங்க சொல்லுங்களேன்? அவருக்கு தெரிஞ்சது என்னது? 10 வசனம் தான். நமக்கு ஒரு வசனம் கூட தெரியாது. அதான் பிரச்சனை. அவருக்கு அந்த 10 வசனத்தை தெரிஞ்சு அவர் சொல்லுவார், டெல் மீ ஆர் ஷோ மீ. சரி, எங்கேயாவது பைபிளில் இயேசு தான் தெய்வம் அப்படின்னு சொல்லியிருக்கு அப்படின்னு சொன்னால் ஸ்தோத்திரம். அன்றைக்கி பார்த்தீங்கன்னா தேர் will be a very big debate. வசனம் ரொம்ப அழகாக சொல்லுது. யோவான் 1 அதிகாரம், இட் இஸ் such a beautiful chapter. ஸ்தோத்திரம். 1 அதிகாரம் 1-3 14 வசனத்தெல்லாம் வாசிக்கும் போது வாசிங்க. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை என்னவா இருந்தது? சரியா? ஐ டோன்ட் நோ எங்கே இந்த வசனங்கள் எல்லாம் எங்கே போய் மறைஞ்சிச்சுன்னே தெரியல. அவங்களுடைய பார்வையில் மறைய கிடையாது, அவங்க ஏற்றுக்கொள்ளவும் விரும்புறது கிடையாது, அதை கவனிக்க அவங்க இருதயத்தை விட்டு கொடுக்குறதும் கிடையாது. ஆதியில் வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். சரியா? 1 யோவான் 5 அதிகாரம் 20 வசனத்தில் வாசிக்கும் போது வாசிங்க. 1 யோவான் 5 அதிகாரம் 20 வசனம். அன்றையும் நாம் சத்தியமுள்ளவரை அறிந்து கொள்ளும்படிக்கு வாசிங்களேன். எப்படி வாசிக்கிறோம் பாருங்களேன், ரொம்ப அழகாக இருக்குது. மறுபடியும் வாசிங்க சிஸ்டர், மறுபடியும் வாசிங்க. அன்றையும் யாரோ ஒருத்தர் அன்றையும் சத்தியமுள்ளவர்களை அறிந்து கொள்வதற்கு இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார். வசனம் தெளிவாக சொல்லுது, இவரே என்னவா இருக்கிறாரு? மெய்யான தெய்வமும் அப்புறம் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி டைரெக்டாகவே வசனம் என்ன சொல்லிடுச்சு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் என்னது? தேவன். ஹல்லேலூயா. அவரை இருதயத்தில் விசுவாசித்து நாவில் அறிக்கையிட்டால் நீங்கள் எல்லாம் என்ன பண்ணுவீங்க? என்னன்னு விசுவாசிக்கணும்? அவரே தேவன் என்பதை நீங்கள் விசுவாசித்து நாவில் அறிக்கையிடுவீர்கள் என்று சொன்னால் நீங்கள் எல்லாம் ரட்சிக்கப்படுவீங்கன்னு வசனம் சொல்லுது. ஸோ தேர் ஆர் லாட் ஆஃப் பிபிலிக்கல் என்ன சொல்கிறது ஸ்தோத்திரம், வேதத்தில் நிறைய விதமான ப்ரூஃப்ஸ் இருக்குது தட் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவன் என்று சொல்லி நிறைய விதத்தில் நமக்கு சாட்சிகள் இருக்கிறதை நம்ம என்ன பண்ண முடியும்? பார்க்க முடியும். பட் பிரச்சனை என்ன அப்படின்னா, இந்த குமாரன் என்கிறதான இந்த வார்த்தையை நம்மளால் நிறைய பேர் புரிந்து கொள்ள முடியலை. சரி, இஃப் வி ஆஸ்க் யூ டு எக்ஸ்பிளைன் ட்ரினிட்டி, திருத்துவத்தை நம்ம விளக்கி சொன்னோம்னு சொன்னால் நிறைய பேர்த்துக்கு சொல்லவும் தெரியாது, அது கொஞ்சம் கடினமான காரியம் அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுப்போம். இன்றைக்கி ஒருத்தர்கிட்ட போய் சுவிசேஷம் சொல்கிறோம், ஒருத்தர்கிட்ட போய் ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, முக்கியமாக இஸ்லாமியர்கள்ட்ட போய் சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், முதல் கேள்வி அவங்க என்ன கேட்பாங்க அப்படின்னா, பிதாவுக்கு குமாரன் ஒருவர் இருப்பார் என்று சொன்னால் அவருக்கு மனைவி எங்கே? கரெக்டா? அப்படி தானே கேட்பாங்க. பிதாக்கு குமாரன் ஒருவர் இருப்பார் என்று சொன்னால் அவருக்கு மனைவி எங்கே? மனைவி ஒருத்தர் இருக்கணும் தானே, மனைவி இருந்தால் தானே குமாரன் அப்படின்னு ஒருத்தர் வர முடியும் அப்படின்றத
இன்றைக்கி நிறைய இடங்களில் நாங்கள் சுவிசேஷம் சொல்லும்போது இஸ்லாமியர்கள் அப்படி ஒரு கேள்விகளை என்ன பண்ணுறாங்க, கேட்குறாங்க. நமக்கு என்ன தெரியல அப்படின்னா பதில் சொல்ல தெரியல. உண்மையா இல்லையா? ஒன்று சொல்ல மாட்டேன்றீங்களே. பதில் சொல்ல தெரியுமா தெரியாதா? தெரியாது. ஸ்தோத்திரம். இதை விளக்கி சொல்வதற்கு நமக்கு என்ன கிடையாது, இன்றைக்கி அந்த அளவுக்கு ஞானம் கிடையாது. சரி, இன்றைக்கி நம்ம அதை புரிந்து கொள்ளலாம். சொல்லுங்களேன், பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், இன்றைக்கி அதை நம்ம புரிந்து கொள்வதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. அல்லேலூயா. எத்தனை பேர் விழிப்போடு இருந்து புரிந்து கொள்ள போகிறீங்க? கற்றுக்கொள்ளணும் அப்படின்றதான ஆசை நமக்குள்ளே வேணும். சரி, என்னைக்கு வசனத்தை கற்றுக்கொள்ளணுன்ற ஒரு ஆசை வருதோ அப்போ தான் ரகசியங்களும் வெளிப்படும். இல்லை அப்படின்னா ரகசியங்கள் என்ன பண்ணாது, வெளிப்படவே படாது. சரி, நல்லா யோசனை பண்ணி பாருங்களேன். God spoke to his apostles in parables. எதில் பேசினார்? உவமைகளில் பேசினார். அதாவது நேரடியாக விஷயத்தை வராமல் என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஏதாவது ஒரு நிறைய சமயங்களில் சீஷர்களுக்கு அது என்ன பண்ணாதான் புரியவே புரியாது. அப்போது அவர் எப்போ தனியாக இருக்கிறாரு அப்போ என்ன பண்ணுவோம், சீஷர்கள் கேட்பாங்க. அப்போது லாங்கிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு நோ அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் த வேர்ட் ஆஃப் காட். ஆண்டவருடைய வார்த்தையை குறித்து உங்களுக்கு புரியணும் அப்படின்னா அதை கேட்கணும், அதை புரிஞ்சுக்கணும், அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்தால் தான் நம்ம கற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. ஏதோ நம்ம வந்தோம் போனோம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்குறோம் அப்படின்னு இருந்தால் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு ஸ்டடியான க்ரோத் இருக்கவே இருக்காது. ஸோ தட் இஸ் வை வி ஷுட் ஹேவ் அ லாங்கிங். ஓகே, இந்த காரியத்தை நம்ம எப்போ எந்த புத்தகத்திலேருந்து புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, சங்கீதம் 1ஆம் சங்கீதம் 2ஆம் சங்கீதம், இந்த 2 சங்கீதங்களிலிருந்து கர்த்தருடைய வார்த்தையை நம்ம என்ன பண்ண போகிறோம், புரிஞ்சுக்கொள்ள போகிறோம். ஆண்டவருடைய நாம மகிமைப்படட்டும். ஸ்தோத்திரம். இந்த 2 சங்கீதம் நம்ம சின்ன வயசுலேருந்தே கற்றுக்கொண்டதான ஒரு வேத பகுதி. கரெக்டாக? முக்கியமாக 1ஆவது சங்கீதம் நான் முத மனப்பாடம் செய்ததான ஒரு சங்கீத பகுதி எதுனா இதுதான். சங்கீதம் 1 தான் நான் என்ன பண்ண மனப்பாடம் பண்ணேன். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். சரியா? நிறைய பேர்த்துக்கு இந்த 1-2 சங்கீதங்கள் இருக்குல்ல பார்த்தீங்கன்னா, இந்த 1ஆம் சங்கீதம் 2ஆம் சங்கீதம் இது தனித்தனி அதிகாரங்கள் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்படி கிடையாது. இந்த 1ஆம் சங்கீதமும் 2ஆம் சங்கீதமும் சரியா தனித்தனியான அதிகாரங்கள் கிடையாது. காரியம். இன்னொன்று பாருங்களேன், இந்த முதல் சங்கீதத்தை குறித்து நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொன்னால் என்ன இருக்குது அப்படின்னா, யார் நீதிமான் யார் சன்மார்க்கன். என்ன இருக்குது? யார் நீதிமான், அப்புறம் யார் சன்மார்க்கன். யார் நீதிமான் அப்படின்னு சொல்லி அழகாய் என்ன சொல்கிறார் சங்கீதக்காரன்னு சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? ஸ்தோத்திரம். யாரெல்லாம் இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து அதை தியானிக்கிறானோ அவன் யார்? பாக்கியவான் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. அவனை தான் கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுதுன்னா நீதிமான் அப்படின்னு சொல்லுது. கரெக்டா? அல்லேலூயா. சரி, 2ஆம் சங்கீதம் நிறைய பேர் வாசிச்சிருக்க மாட்டீங்க. இல்லை வாசிச்சிருக்க மாட்டீங்க அப்படின்னா அதை அவ்வளோ அதிகமாக நீங்கள் கவனிச்சிருக்க வாய்ப்பு இருந்திருக்காது. ஒரு சில பிள்ளைகள் கர்த்தருடைய வார்த்தையை ரெகுலராக வாசிக்கிற பிள்ளைகள் அதை என்ன பண்ணியிருப்பீங்க, கவனிச்சிருப்பீங்க. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு தெரியும் இந்த 2ஆவது சங்கீதம் ஒரு தீர்க்க தரிசன சங்கீதம்? தெரியுமா? எத்தனை பேருக்கு தெரியும் இந்த 2ஆவது சங்கீதம்? சொல்லுங்கள் பார்க்கலாம். 2ஆவது சங்கீதம் ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு சங்கீதம். மேசியாவை குறித்ததான தீர்க்க தரிசனமான சங்கீதம். எல்லாம் சொல்லுங்கள் பார்க்கலாம். மேசியாவை குறித்ததான தீர்க்க தரிசனமான சங்கீதம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், அப்போ தான் நீங்கள் தூங்க மாட்டீங்க, கவனிப்பீங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள். 2ஆவது சங்கீதம் மேசியாவை குறித்ததான தீர்க்க தரிசனமான சங்கீதம். அல்லேலூயா. சரியா? இப்போ இந்த 2 சங்கீதங்களை குறித்து நாம் கர்த்தருடைய வார்த்தையை என்ன பண்ண போகிறோம், தியானிக்க போகிறோம். சரி, ஒவ்வொரு சங்கீதத்துக்கு மேலே என்ன இருக்கும் அப்படின்னா யார் எழுதினா அப்படின்னு இருக்கும். கரெக்டாக? ஒவ்வொரு சங்கீதம் 3ஆம் சங்கீதத்தை எடுத்துக்கோங்க. இருக்கா? என்ன இருக்குது? யார் எழுதுனா? தாவீது அப்சலோமுக்கு. வாசிங்க யாசிங்க. அந்நிய பாஷை பேசுனீங்கன்னா எனக்கு புரியாது. அதனால் யாரோ ஒருத்தர் சத்தமாக பேசுங்க. குமாரனாகி அப்சலோமுக்கு தப்பி ஓடி போகும்போது எழுதினதான தாவீதின் சங்கீதம் அப்படின்னு இருக்குது. சரி, இந்த 1ஆம் சங்கீதத்துக்கு மேலே 2ஆம் சங்கீதத்துக்கு மேலே ஏதாவது தலைப்பு இருக்கா? இல்லை. சரியா? ஸ்தோத்திரம். அப்போ நாம் காமனாக என்ன சொல்லிடுவோம்னா சங்கீதக்காரன் எழுதுனது, சங்கீதக்காரன் சொன்னது அப்படின்னு சொல்லிடுவோம். கரெக்டா? ஆனால் வசனம் சொல்லுது இந்த சங்கீதம் 2ஆம் சங்கீதத்தை யார் எழுதுனா, 1-2 யார் எழுதுனா அப்படின்னு சொல்லி வசனம் நமக்கு தெளிவாக சொல்லுது. ஒரு ஆமீன் சொல்லலாமா? அப்போஸ்தலர் நடபடிகள் 4ஆம் அதிகாரம் 24 - 26. அப்போஸ்தலர் நடபடிகள் 4ஆம் அதிகாரம். இப்போ நல்லா கவனிச்சுக்குங்க. அவங்க வாசிக்கிறத நீங்கள் எல்லாருமே நல்லா கவனிக்கணும். மறுபடியும் சொல்கிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறாங்க. அவர்கள் அதை கேட்டு ஒருமனப்பட்டு தேவனை நோக்கி சத்தமிட்டு
கர்த்தாவே, வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளுள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனாய் இருக்கிறீர். ரைட், ஓகே. அடுத்த வசனம் வாசிங்க பார்க்கலாம். புறஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியங்களை சிந்திப்பானேன். 26, கர்த்தருக்கு விரோதமாகவும் அவருடைய கிறிஸ்துவுக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் கூட்டம் கூடினார்கள். அப்படி நிறுத்திக்கங்க. எப்படி வாசிக்கிறோம்? கர்த்தருக்கு விரோதமாகவும் அவருடைய கிறிஸ்துவுக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் என்ன பண்ணினார்களாம்? கூடினார்கள், கூட்டம் கூடினார்கள். இப்போ 2வது சங்கீதத்தையும் இதையும் கொஞ்சம் கம்பேர் பண்ணுங்க. சரியா? எப்படி வாசிக்கிறோம்? ஜாதிகள் என்ன பண்ணாங்க? முதல் வசனத்திலே என்ன வாசிக்கிறோம்? ஜாதிகள் கொந்தளித்து சிந்திப்பானேன். அப்படி அந்த வார்த்தைகளை தான் இந்த அப்போஸ்தலர் நடபடிகள் 4ஆம் அதிகாரத்தில் 24, 25, 26 நம்ம வாசிக்கிறோம். முக்கியமாக 25ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்? புறஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியங்களை சிந்திப்பானேன், கர்த்தருக்கு விரோதமாகவும் அவருடைய கிறிஸ்துவுக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் கூட்டம் கூடினார்கள் என்று தேவரீர் உம்முடைய தாசனாகிய தாவீதின் வாக்கினாலே உரைத்தீர். சரி, அப்போ 1வது சங்கீதத்தையும் 2வது சங்கீதத்தையும் எழுதுனது யாரு? தாவீது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன். இந்த 2 சங்கீதத்தையும் எழுதுனது யார் தான்? தாவீது. சத்தத்தை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாமா? சர்ச் த வேர்ட் ஆஃப் காட். ஆண்டவருடைய வார்த்தையை தேடி வாசிக்கும் போது யூ வில் டெஃபினெட்லி ஃபைண்ட் ட்ரெஷர்ஸ். நிறைய பொக்கிஷங்களை நம்ம என்ன பண்ண முடியும்? பார்க்க முடியும். நிறைய பொக்கிஷங்களை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துவார். சரியா? இப்போது 2வது சங்கீதத்துக்கு திருப்பிக்கலாம். இப்போ 2வது சங்கீதத்தை திருப்பிக்கலாம். 2வது சங்கீதத்தை நான் முன்னாடியே சொன்னது போல் அது என்னது? ஒரு தீர்க்க தரிசன சங்கீதம். சொல்லுங்கள் பார்க்கலாம். மேசியாவை குறித்ததான தீர்க்க தரிசன சங்கீதம். சரி, இப்போது நல்லா கவனிங்களேன். இந்த சங்கீதத்தை யார் எழுதுனான்னு சொன்னேன்? தாவீது. இந்த கான்டெக்ஸ்ட்லேயே பார்ப்போம். எதுங்க? தாவீது எழுதுன இந்த கான்டெக்ஸ்டில் மட்டும்தான் பார்க்க போகிறோம். நாம் என்ன பண்ண போகிறது கிடையாது. ப்ராஃபட்டிக்கல் வியூவை நம்ம பார்க்க போகிறது கிடையாது. இப்போது மட்டியமாக சொல்கிறேன். ஓகே, நாம் என்ன கான்டெக்ஸ்டில் பார்க்க போகிறோம்? தாவீது எழுதினாரு அப்படின்ற ஒரு கான்டெக்ஸ்டில் மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம். புரியுதா உங்களுக்கு? இந்த மேசியாவை குறித்ததான தீர்க்க தரிசனமான சங்கீதம் அப்படின்றதான ஒரு இன்டர்பிரட்டேஷனை கொஞ்சம் ஒதுக்கி அப்புறம் வைப்போம். சரியா? இப்போ நல்லா கவனிங்களேன். இப்போ தாவீது என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியங்களை சிந்திப்பானேன், கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாகவும். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. என்ன வாசிக்கிறோம் அப்படின்னா, கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு. அவர் அபிஷேகம் பண்ணினவர்னா யாரு? இப்போ அதை தான் வேண்டான்னு சொன்னேன் நான். புரியுதா உங்களுக்கு? தாவீது எழுதின கான்டெக்ஸ்டையும் மேசியா என்கிறதான இந்த ப்ராஃபட்டிக்கல் வியூவையும் ஸ்டாப் பண்ணி அதை தியானிக்காமல் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாகவும். அப்படின்னா ஒரு மனுஷன் எழுதுறாப்புல, தாவீது எழுதுறாப்புல, அப்போ யாரை குறித்து தான் எழுதியிருப்பார்? இல்லை, நான் மறுபடியும் சொல்கிறேன். பார்த்தா இயேசுவை அப்புறம் தியானிக்கலாம். சரியா? மேசியாவை நாம் அப்புறம் தியானிக்கலாம். புரியுதா? இப்போ நான் இப்படி கேட்குறேனே, பதில் சொல்லுங்கள். சரியா? தாவீது எழுதும்போது இயேசு கிறிஸ்து இருந்தாரா இல்லையா? இருந்தாருன்னு சொல்கிறவங்களாம் ஷோரா? எங்களுக்கு அதெல்லாம் தெரியாது பாஸ்டர். தாவீது எப்போ வந்தார், எப்போ போனார், என்னமோ தாவீதுன்னு சொல்லி பழகிருக்கு, அவ்வளோதான் தெரியும். இயேசு கிறிஸ்து தாவீது இருக்கும்போது யார் இல்லை? இயேசு கிறிஸ்து இல்லை. போன சர்வீஸில் சுந்தர் என்ன சொல்கிறான் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து இருந்தார் அப்படின்னார். அவர் தேவன் அல்லவா? இருந்தார், உண்மைதான். ஆனால் என்ன நான் சொல்கிறேன் அப்படின்னா, மாம்சத்தில் என்ன பண்ணலை, அவர் வரவே கிடையாது. டிட் ஹீ see Christ? No, he did not see Christ. தாவீது யாரை பார்க்கல? கிறிஸ்துவை பார்க்கல. அதான் இந்த ரகசியம் மறைக்கப்பட்டு இருந்ததுன்னு சொல்கிறாரு பவுல். சொல்கிறார், கிறிஸ்துவை குறித்ததான காரியங்கள் என்ன இருந்தது? மறைக்கப்பட்டிருந்தது. சரியா? சபையினுடைய காரியங்கள் மறைக்கப்பட்டிருந்தது அப்படி சொல்கிறார். ஓகே, நல்லா கவனிங்களேன். அப்போ கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணினவர் அப்படின்றதுக்கு எபிரேய வார்த்தையில் என்ன இருக்குன்னா, மேசியான்னு இருக்குது, மெசாயான்னு இருக்குது. என்ன இருக்குது? மெசாயான்னு இருக்குது. மேசியா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தி அனாயிண்டட் ஒன் or the king, சரியா, or the royal priest, சரி, or a saint, சரியா, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு புனிதர், அல்லது என்ன சொல்லலாம், ஒரு ஆசாரியன், அல்லது பார்த்தீங்கன்னா ஒரு ராஜா. ஓகே,
நல்லா கவனிங்க, கர்த்தர் தாவீதை அபிஷேகம் பண்ணினாரா இல்லையா? கர்த்தர் தாவீதை அபிஷேகம் பண்ணினாரா இல்லையா? பண்ணாரா இல்லையா? பண்ணார். எப்படி பண்ணார்? சாமுவேலை கர்த்தர் போய் என்ன பண்ணார்? அபிஷேகன்றது என்னென்னா, அந்த நாட்களில் எண்ணெயை எடுத்து என்ன பண்ணுவாங்க, தலையின் மேலே ஊற்றி அவர்கள் என்ன பண்ணுவாங்க, they will anoint. அதான் அபிஷேகம். சரி, அவர்களை ராஜாவாக என்ன பண்ணுவாங்க, அபிஷேகம் பண்ணுவாங்க. அப்போது கர்த்தர் சாமுவேலை கொண்டு தாவீதை என்ன பண்ணினார்? அபிஷேகம் பண்ணினார். இப்போ அந்த கான்டெக்ஸ்டில் மட்டும் கவனிக்கலாம். சரியா? கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு, அதாவது தாவீதுக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி. சரியா? நம்ம நிறைய இடங்களில் வாசிக்க முடியும். தாவீதுக்கு விரோதமாகவும் ஜனங்கள் என்ன பண்ணாங்க? எழும்பினாங்க. கர்த்தருக்கு விரோதமாக எழும்பினாங்க. அவர்கள் கட்டுகளை அறுத்து அவர்கள் கயிர்களை நம்மை விட்டு எரிந்து போடுவோம் என்கிறார்கள். சரியா? ஜனங்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்க? ராஜாக்கள், அதிகாரிகள் இவர்களெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணாங்க? அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, கட்டுகளை அறுத்து அவர்கள் கயிர்களை நம்மை விட்டு எரிந்து போடுவோம் என்றார். பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் என்ன பண்ணுறாரு பாருங்க, நகைப்பார். ஆண்டவர் அவர்களை என்ன பண்ணுவாரா? யாருக்கு விரோதமாக யார் போராட முடியும்? ஒன்று புரியுதா உங்களுக்கு? ஆண்டவருக்கு விரோதமாக எந்த மனுஷனும் என்ன பண்ண முடியாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், ஆண்டவருக்கு விரோதமாக எந்த மனுஷனும் போராடவே முடியாது. சவுலை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, சவுலே சவுலே ஸ்தோத்திரம், நீ முள்ளில் உதைக்கிறது உனக்கு எப்படியா இருக்கும்? கடினமாக இருக்கும். இட் இஸ் சம்திங் லைக் when you fight against God, if you battle against God, எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவருக்கு விரோதமாக நீங்கள் ஜெயிக்கவே முடியாது. யூ cannot fight a battle against him. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவர் நாசியில் சுவாசம் உள்ள தேவன். அவருடைய சுவாசத்தினாலே நாம் எங்கே காணாமல் போயிடுவோம். சரியா? அப்போ ஆண்டவருக்கு விரோதமாக நம்ம என்ன பண்ண முடியாது? எந்த விதத்திலும் முறுமுறுக்கவும் முடியாது. அவருக்கு விரோதமாக எதையும் பேசவும் முடியாது. அவருக்கு விரோதமாக எந்த கிரியையும் செய்ய முடியாது. யூ கேனாட் ஃபைட் அ பேட்டில் அகெயின்ஸ்ட் ஹிம். அப்போ பாருங்களா, அவர் என்ன சொல்கிறார்? நான் பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர். ராஜாக்களெல்லாம் எழும்பி என்ன பண்ணுறாங்க? அவங்க எல்லாம் ஆலோசனை பண்ணுறாங்க. எல்லாம் பண்ணும்போது ஆண்டவர் என்ன பண்ணுறாராம்? அங்கே நகைப்பார். ஆண்டவர் அவர்களை இகழுவார் அப்படின்னு சொல்கிறார். பார்த்து நகைச்சி என்ன பண்ணுறாரா? இகழுவார். அப்பொழுது அவர் தமது கோபத்திலே அவர்களோட பேசி தமது உக்கிரத்திலே அவர்களை என்ன பண்ணுவார்? கலங்க பண்ணுவார். இப்போ நல்லா கவனிங்களேன், 6ஆம் வசனம் ரொம்ப அழகாக இருக்குது. நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சீயோன் மீதில் என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன். ராஜாவாகிய தாவீதை கர்த்தர் எங்கே அபிஷேகம் பண்ணி வச்சிருந்தார்? ராஜாவாகிய தாவீதை கர்த்தர் எங்கே அபிஷேகம் பண்ணி வச்சிருந்தார்? சீயோனில். சீயோன் அப்படின்னா பைபிள் ஸ்டடிக்கு வந்திருந்தீங்கன்னா நான் சொல்லி கொடுத்தேன், புரிஞ்சிருக்கும். சீயோனுக்கு இன்னொரு பேர் இருந்துச்சு. என்னது? வெரி குட். சீயோனுக்கு என்ன பேர் இருந்தது? தாவீதின் நகரம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒரு காலங்களில் எருசலேம் இந்த எருசலேம் பட்டணம் இருக்குது பார்த்தீங்களா, இதற்கு என்ன பேர் அப்படின்னா சீயோன். இன்னும் ஆவிக்குரிய ஸ்பிரிச்சுவல் ஆங்கிளில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஜாயன் அப்படின்னா என்னத்துக்கு அடையாளமாக இருக்குன்னா பரலோகத்திற்கு அடையாளமாக இருக்கிறது. அப்போ கவுனிங்கில் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சீயோன் மீதிலே என்னுடைய ராஜா அதாவது தாவீதை கர்த்தர் அபிஷேகம் பண்ணி வைத்தேன் என்றார். இப்போ நல்லா கவனிங்க, 7ஆம் வசனம் கவனிங்களா? எல்லாரும் கவனிங்க, பின்னாடி இருக்கிறவங்க கவனிங்க. தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன். யார் சொல்கிறா இதை? சரியா? தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன். கர்த்தர் என்னை நோக்கி. யார் எழுதுறா? தாவீது எழுதுறா. he is the first person, right? இப்போ தாவீது என்ன சொல்றாரு அப்படின்னா, கர்த்தர் என்னை நோக்கி அவர் என்ன சொல்றாரா? நீ என்னுடைய குமாரன், இன்று நான் உன்னை ஜனப்பித்தேன். என் கூட இருக்கீங்களா? பின்னாடி இருக்கீங்களா? நல்லா கவனிங்க. தாவீதை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீர் என்னுடைய குமாரன், நான் இன்று உன்னை நான் என்ன பண்ணேன்? ஜனப்பித்தேன் அப்படின்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. ஸோ கர்த்தர் என்ன பண்றாரு? தாவீதை எப்படி அட்ரஸ் பண்றாருன்னா, நீ என்னுடைய குமாரன் என்று சொல்லி சொல்றத நம்ம பார்க்கிறோம். இப்போ இந்த சங்கீதத்தை ப்ராஃபட்டிக்கலாக இப்போ பாருங்க. தாவீதை தன்னுடைய குமாரன் என்று சொன்னது போலதான் மேசியாவை தேவன் குமாரன் என்று சொன்னார். எத்தனை பேர் புரிஞ்சிச்சு? புரியலையோ? நான் சொன்ன இந்த சங்கீதம் பார்த்தீங்கன்னா 2 ஆங்கிளில் பார்த்துட்டு இருக்கிறோம். ஒன்று என்ன பார்க்குறோம்? கான்டெக்ஸ்ட், தாவீது எழுதின கான்டெக்ஸ்டில் பார்க்குறோம். இன்னொரு கான்டெக்ஸ்டில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா தீர்க்க தரிசனமான சங்கீதம் அப்படின்ற இன்னொரு பார்வையில் பார்க்குறோம். கரெக்டாக? தாவீதோடைய கான்டெக்ஸ்டில் பார்க்கும்போது
தாவீதை வைத்து நம்ம பார்க்கும்போது கர்த்தர் என்ன பண்ணுறாரு? தாவீதை அபிஷேகம் பண்ணினார். கர்த்தர் சீயோனில் அவரை என்ன பண்ணார்? ராஜாவாக என்ன பண்ணினார்? அவரை அபிஷேகம் பண்ணி வைத்தார். தீர்மானத்தின் விவரத்தை என்ன சொல்கிறார் பாருங்களேன். கர்த்தர் யாரை நோக்கி? தாவீதை நோக்கி என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீ என்னுடைய குமாரன் சொல்கிறாரு. நீ என்னுடைய குமாரன் சொல்கிறாரு. ஜாதிகளை உமக்கு இல்லை வாசிக்கும் போது, இன்று நான் உன்னை என்ன பண்ணேன்? ஜனப்பித்தேன் அப்படின்னு சொல்கிறத நம்ம பார்க்குறோம். அல்லேலூயா. இப்போ ப்ராஃபிட்டிக்கல் வியூவில் நம்ம பார்க்கும்போது இந்த அபிஷேகம் பண்ணினவர் யார் அப்படின்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. ப்ராஃபிட்டிக்கல் வியூவில் நம்ம பார்க்கும்போது அங்கே ஸ்தோத்திரம், சீயோன் மீதிலே கர்த்தர் ராஜாவாய் யாரை ஏற்படுத்தினார் அப்படின்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. எப்படி ஆண்டவர் தாவீதை குமாரன் என்று அழைத்தாரோ அதே போல அங்கிருந்து தான் இந்த வார்த்தை எங்கே வந்துச்சு அப்படின்னா குமாரன் அப்படின்ற வார்த்தை வந்துச்சு. புரிஞ்சவங்க மட்டும் சத்தம் வராமன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. சரி, எங்கேருந்து இந்த வார்த்தை வந்துச்சு அப்படின்னா, இந்த தாவீது என்னுடைய குமாரன் சொல்கிறார் பார்த்தீங்களா, இங்கேருந்து வந்த வார்த்தை தான் என்னன்னா, ஸ்தோத்திரம், இயேசுவை பிதாவாகியவர் என்ன சொல்கிறாரு? தாவீதை என்னோட குமாரன் சொன்னார்ல, அதே போல் இயேசுவை கிறிஸ்துவையும் என்ன சொல்கிறார்? குமாரன் சொல்கிறார். அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி. புரிஞ்சவங்களுக்கு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும், புரிஞ்சவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா இத்தனை நாள் நமக்கு என்ன பண்ணலை, இது புரியலை, இத்தனை நாள் நமக்கு இதுக்கு தெரியலை. ஸ்தோத்திரம். அவங்க கேட்குற கேள்விகள் என்ன? வைஃப் இருக்கா? பிதாவுக்கு வைஃப் இருக்காரா? ஸ்தோத்திரம். அவர் வைஃப் இருந்தாருன்னா எப்படி வந்தாங்க? வைஃப் எப்படி வந்தாங்க? அல்லேலூயா. நோ, த ஃபாதர் நெவர் ஹேட் அ வைஃப். சரியா? ஸ்தோத்திரம். பிதாவாகிய தேவனுக்கு ஒரு மனைவி மறுமனையாட்டி யாரும் அவசியம் கிடையாது. ஹல்லேலூயா. God called David as a son. Likewise in a prophetical way, சரி, குமாரனாகிய கிறிஸ்துவையும் பிதாவாகிய தேவன் என்னன்னு சொல்றாரு அப்படின்னா குமாரன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இதை தவிர ஒரு பெஸ்ட் எக்ஸ்பிளனேஷன் யூ கேன் நெவர் கிவ். எத்தனை பேர் சொல்றீங்க? அல்லேலூயா. த பெஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங். சரி, நான் புரியுற மாதிரி இன்னும் சொல்கிறேனே, அப்போ இன்னும் தெளிவாகிறதுக்கு வசதியாக இருக்கும். எபிரேயர் எழுதின நிருபத்தில் வாசிக்கும் போது, எபிரேயர் எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 1லேருந்து 6 வசனங்களை வாசிங்க பார்க்கலாம். எபிரேயர் எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம். பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். சரியா? அப்போ குமாரன்ன்றது பார்த்தீங்கன்னா என்ன? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் நமக்கு என்ன பண்ணாரு? திருவுளம் பற்றினார். வாசிங்க, நல்லா வாசிங்க. நியமித்தார், இவரை கொண்டு உலகையும் உண்டாக்கினார். இதில் தெய்வத்தன்மை தெரியுது, குமாரனுடைய தெய்வீகம் தெரிகிறது. இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார். இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வானத்தினாலே தாங்குகிறவராய் தம்மாலே தாமே தம்முடைய நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி. ரைட், வாசிங்க. இவர் தேவ தூதர்களை பார்க்கிலும் எவ்வளவு விசேஷித்த நாமத்தை சுதந்திரித்து கொண்டாரோ அவ்வளவு அதிகமாய் அவர்களிலும் மேன்மையுள்ளவராக இருக்கிறார். இம்பார்ட்டன்ட்லி 5:5 and 6 வாசிங்களா. எப்படி எனில், இப்போ நல்லா கவனிங்க. இப்போ யாரை சொல்கிறாரு? நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உன்னை ஜனப்பித்தேன் என்று நான் அவருக்கு பிதாவாய் இருப்பேன், அவர் எனக்கு குமாரனாய் இருப்பார் என்றும் அவர் தூதர்கள் யாருக்காவது எப்போதாகிலும் சொன்னது உண்டோ? மேலும் யாவரும் அவரை தொழுது கொள்ள கடவர்கள் என்றார்கள். 5ஆம் வசனத்தை ரொம்ப அழகா இருக்கு. எப்படி எனில், நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உன்னை ஜனப்பித்தேன். இதை யாரு? தாவீது கிட்ட சொல்ற மாதிரியே இயேசு கிறிஸ்து சொல்றார். சொல்லுங்க பார்க்கலாம். தாவீது கிட்ட ஆண்டவர் சொல்ற மாதிரியே இயேசு கிறிஸ்து எப்படி சொல்ற? நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உன்னை ஜனப்பித்தேன் என்றும் நான் அவருக்கு பிதாவாய் இருப்பேன், அவர் எனக்கு என்னவாய் இருப்பாரு? குமாரனாய் இருப்பார். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு இந்த சத்தியம் புரியுது? ஸ்தோத்திரம். இன்னும் ஒரு காரியத்தை நான் சொல்கிறேன், கவனிங்களேன்.
சரியா? We are all called the children of God. கரெக்டா? We are all called the children of God. எல்லாமே இன்னைக்கு நாம் எப்படியா இருக்கிறோம்? ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். That is what the word of God says. Correct? 1 யோவான்ல 3ஆம் அதிகாரம் 1-3 வசனங்களை வாசிக்கும் போது வாசிங்க. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 1. நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே, எல்லாம் நம்மளை கர்த்தர் எப்படி அழைக்கிறாரு? தேவனுடைய பிள்ளைகள். பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள், உலகம் அவரை அறியாதபடியினாலே நம்மை அறியவில்லை. பிரியமானவர்களே, இப்பொழுதும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். எல்லாம் சொல்லுங்க, நாம எல்லாம் என்னவா இருக்கிறோம்? தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். யோவான் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, he gave the right to become children of God. நாம் அவருடைய பிள்ளைகளாகும்படி சகல அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு? தந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். அப்படின்னா இன்னைக்கு பிதாவாகிய தேவனுக்கு நம்ம பிள்ளைகளாக இருக்கிறோம். அப்படின்னா பிதாக்கு மனைவியின் மூலமாக நம்ம பிள்ளைகளானோ? யுதேவத்மை அல்ல, எத்தனை பேர் புரியுது? பின்னாடி இருக்கவங்களுக்கு எத்தனை பேர் புரியுது? புதுசாக வந்தவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நல்லா கவனிக்கலாம். நாம் வசனம் என்ன சொல்லுது? சரி, நிறைய டிரான்ஸ்லேஷன் சில்ட்ரன்ஸ் ஆஃப் காட், சில்ட்ரன் ஆஃப் காடுன்னு இருக்குது. கேஜேவியில் மட்டும் எப்படி இருக்குன்னா சன்ஸ் ஆஃப் காடுன்னு இருக்குது. தேவனோட நீங்களாம் என்னவா இருக்கிறீங்க? தேவனுடைய புத்திரர்களாக இருக்கிறீங்க. தேவனுடைய புத்திரர்களாக இருக்கிற. அப்போ நான் கேட்குற கேள்வி என்னென்னா, இன்றைக்கி நாமெல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக எப்படி ஆயிருக்கிறோம்? இன்றைக்கி பிதா ஒரு கல்யாணம் பண்ணி, பிதா ஒரு மனைவி வச்சு, கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்களேன், பூமியில் எத்தனை பேர் இருக்கிறாங்க? அத்தனை பிள்ளைகளை அந்த ஸ்தோத்திரம். ஒரு வேளை இஸ்லாமியர்கள் சொல்கிற ஒரு கற்பனையின்படி ஸ்தோத்திரம், ஒரு பெண்ணுனால நாமெல்லாம் பிறந்து வந்தோம் அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும்? வசனம் தெளிவாக சொல்லுது, யூ ஆர் ஆல் த சில்ட்ரன் ஆஃப் காட்னு சொல்லுது, சன்ஸ் ஆஃப் காட்னு சொல்லுது. எப்படி அப்படின்னா யோவான் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம். யோவான் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், ஐ டெல் யூ த ட்ரூத் அன்லெஸ் யூ ஆர் born again. ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் யூ cannot see the kingdom of God. அப்போ நாம எல்லாம் இன்னைக்கு எப்படி தேவனுடைய பிள்ளைகளாக மாறி இருக்கிறோம் அப்படின்னா, ஆவியில நாம் மறுபடியுமாய் பிறந்ததினால இன்னைக்கு நாம் என்னவா மாறி இருக்கிறோம்? தேவனுடைய பிள்ளைகளாய் மாறி இருக்கிறோம். ஹல்லேலூயா. we are all, நான் இப்படி எழுதியிருக்கேன், we are all born again and become the children of God. Not necessarily God should have a wife to give birth to us as his children. புரியுதா உங்களுக்கு? we are all born again. இன்னைக்கு நாம எல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இன்னைக்கு நாம மறுபடியும் பிறந்திருக்கிறோம். எத்தனை பேர் சொல்றீங்க நான் பிறந்திருக்கிறேன்? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நான் மறுபடியும் பிறந்திருக்கிறேன். எப்படி பிறந்திருக்கிறேன்? ஆவியில் நான் ஒரு புது மனுஷனா என்ன பண்ணியிருக்கேன்? நான் பிறந்திருக்கேன். இப்படி பிறந்ததுனால நான் என்னவா மாறி இருக்கிறேன்னா, தேவனுடைய பிள்ளைகளாய் மாறி இருக்கிறேன். ஹல்லேலூயா. அப்போ பிதாவுக்கு ஒரு மனைவி இருந்து அப்படி ஒரு சந்ததி இல்லை. நான் ஆவியில் பிறந்தபடினாலே நான் தேவனுடைய பிள்ளையாய் இருக்கிறேன். ஹல்லேலூயா. So likewise God the Father does not need a wife to have a son. அப்படி என்று சொன்னால் பிதாவாகிய தேவனுக்கு ஒரு மனைவி அவசியம் இல்லை. அப்போ இந்த வேர்ட் சன், ஸ்தோத்திரம், குமாரன் அப்படின்றத எப்படி புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, தாவீதுக்கு கர்த்தர் என்ன பயன்படுத்தினாரோ அதே வார்த்தையை, ஏன்னா அது ப்ராஃபட்டிக்கலாக இருக்கிறதுனால கர்த்தர் குமாரனாகிய கிறிஸ்துவுக்கும் என்ன பண்ணுறாரு? பயன்படுத்துகிறாரு. எத்தனை பேருக்கு சந்தேகம் தீர்ந்துச்சு? அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த கீபோர்டுக்கு ஏன் தான் அப்படி வெளியே விட்டு ஓடுவாங்களோ தெரியாது, கொஞ்சம் வர சொல்லுங்களேன். How many of you believe? How many of you understood that we are worshipping a real God? So sad to say, நிறைய பேர்த்துக்கு இந்த வெளிச்சம் இல்லாமல் இருக்குது. இஸ்லாமியர்களுக்கு இந்த வெளிச்சம் கிடையாது. எகோவா சாட்சிக்காரர்களுக்கு இந்த வெளிச்சம் கிடையாது. They don't have an understanding. But no one understands that you are also blessed. No one understands that you are also blessed. ஒருவேளை உங்களுக்கு இது புரியாமல் இருந்ததுதான் நீங்களும் என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னா தர்க்கம் செய்கிறவர்களாக இருந்திருப்பீங்க. எப்படி இயேசு குமாரன், அவர் எப்படி வர முடியும்? இப்படிப்பட்ட ஏகப்பட்ட கேள்விகள் உங்கள் மனதில் இன்னைக்கு வந்திருக்கும். ஆனால் கர்த்தர் உங்களுக்கு இந்த புரிதலை தந்திருக்கிறாரு. God has opened your spiritual eyes. ஆவிக்குரிய கண்களை கர்த்தர் திறந்திருக்கிறாரு. இன்னைக்கு இந்த தெய்வத்தை ஆராதிக்கிற ஸ்லாக்கியத்தை கர்த்தர் தந்திருக்கிறாரு.
இயேசுவே தேவன் என்கிறதான அந்த பெரிய சத்தியத்தை புரிந்து கொள்ளக்கூடிய கிருபையை கத்த தந்திருக்கிறாரு. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். தேவ பிள்ளைகளே, நீங்களும் நான் ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகள். எத்தனையோ பேருக்கு இந்த ரகசியங்கள் புரியாமையே போயிடுச்சு. எத்தனையோ பேருக்கு இந்த ரகசியங்கள் தெரியாமையே இருக்குது. வேதத்தின் ஆழங்கள் புரியாமையே இருக்குது. சபையில் பல வருஷமாக வந்தும் ஜனங்களுக்கு இன்னும் சத்தியம் தெரியாமல் இருக்குது. அவங்களுடைய கண்கள் மூடப்பட்டிருக்கு, அவங்களுடைய இருதயங்கள் மூடப்பட்டிருக்கு. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். யாருடைய காதுகளெல்லாம் திறக்கப்பட்டிருக்கிறதோ, யாருடைய இருதயமெல்லாம் திறக்கப்பட்டிருக்கிறதோ அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நீங்களும் நானும் ஒரு உண்மையான தெய்வத்தை ஆராதிக்கிறோம், ஒரு உண்மையான கர்த்தரை ஆராதிக்கிறோம். சத்தத்தை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இயேசுவே ஆண்டவர் மரணத்தில் இன்று உயிர்த்தெழுந்தார். கால்கள் யாவும் முடங்கும், நாவு யாவும் போற்றிடும் அந்த இயேசுவே ஆண்டவர். Oh, God has given us understanding. கர்த்தர் நமக்கு இந்த புரிதலை தந்திருக்கிறாரே. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Oh, we worship you, Lord. சத்தியத்தை தெரிஞ்சுக்கிற மனுஷனுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். சத்தியத்தை புரிஞ்சிருச்சுன்னு வச்சுங்களா, அவனுக்கு ஒரு பெரிய ஜாய் வரும். ஹல்லேலூயா. மற்றவங்களுக்கு சந்தோஷமே வராது. மற்றவங்க கர்த்தரை துதிக்க முடியாது, ஆராதிக்க முடியாது. மற்றவங்க ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. They will all come for the need from God. ஆண்டவரிடத்திலிருந்து ஏதோ ஒரு தேவைக்காக மட்டும்தான் சபைக்கு வந்துட்டு போவாங்க. பட் ஒரு ஆவிக்குரிய மனுஷன், they will come to know, to seek the truth. சத்தியத்தை அறிந்து கொள்ளவும் சத்தியத்தை தேடவும் சபையில் தேடி வருகிறதான பிள்ளைகளாக இருப்பாங்க. அல்லேலூயா. சத்தியம் அவங்களுக்கு புரியும் போது ஒரு சந்தோஷம் கடந்து வரும், ஒரு ஜாய் அவங்களோட இருதயத்தை நிரப்பும். ஹல்லேலூயா. உலகம் தராததான சந்தோஷம், உலகம் தராததான ஒரு நிம்மதி அவங்களுக்குள்ள கத்த தருவார். Oh, we worship you, Lord, we worship you, Lord. இயேசுவே ஆண்டவர் மரணத்தில் இன்று உயிர்த்தெழுந்தார். கால்கள் யாவும் முடங்கும், நாவு யாவும் போற்றிடும் அந்த இயேசுவே ஆண்டவர். And the people sing together. ஆண்டவர் மரணத்தில் இன்று உயிர்த்தெழுந்தார். கால்கள் யாவும் முடங்கும், நாவு யாவும் போற்றிடும் அந்த இயேசுவே ஆண்டவர். Men sing with me. இயேசுவே ஆண்டவர் மரணத்தில் இன்று உயிர்த்தெழுந்தார். அப்படியே எழும்பி நின்று ஹல்லேலூயா. யாவும் போற்றிடும் அந்த இயேசுவே ஆண்டவர். He is Lord, He is Lord. He has risen from the dead and He is Lord. Every knee shall bow, every tongue confess that Jesus Christ is the Lord. இயேசுவே. எத்தனை பேர் சத்தத்தை உயர்த்தி பண்றீங்க? மரணத்தில் இன்று உயிர்த்தெழுந்தார். கால்கள் யாவும் முடங்கும், நாவு யாவும் போற்றிடும் அந்த இயேசுவே ஆண்டவர். Holy, holy, holy. மரணத்தில் இன்று உயிர்த்தெழுந்தார். கால்கள் யாவும் முடங்கும், நாவு யாவும் போற்றிடும் அந்த இயேசுவே ஆண்டவர். அந்த இயேசுவே ஆண்டவர். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. அந்த இயேசுவே
ஆண்டவர் அஷதரரரபா ஷியந்தரரியந்தரரே இயேசுவே ஆண்டவர் மரணத்தில் இருந்து உயிர் தெழுந்தார். கால்கள் யாவும் முடங்கும், நாவு யாவும் போற்றிடும் அந்த இயேசுவே ஆண்டவர். இந்த தெய்வத்தை தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனங்கள் பாக்கியவான்கள். இந்த தெய்வத்தை தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனங்கள் பாக்கியவான்கள். You and I are blessed people. இந்த தெய்வத்தை அறிந்து கொள்ளக்கூடிய கிருபையும் ஸ்லாக்கியத்தையும் கர்த்தர் தந்திருக்கிறாரே. ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி ஆண்டவரே, திக்கற்றவர்களாய் அநாதைகளாய் அங்கும் இங்குமாய் வனாந்தரங்களில் சுற்றி திரிந்துதானே எங்களை கர்த்தர் தேடி வந்து எங்களை ரட்சித்து இந்த தெய்வத்தை ஆராதிக்கக்கூடியதான கிருபையை கர்த்தர் தந்தீரே. எங்களுடைய கண்களை கர்த்தர் திறந்தீரே, எங்களுடைய இருதயங்களை கர்த்தர் செப்பனிட்டு திறந்தீரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்க இருதயத்துக்கு கர்த்தர் நல்ல புரிதலை தந்தீரே. ரகசியங்களை அறிந்து கொள்ளக்கூடிய ஸ்லாக்கியத்தை கர்த்தர் எங்களுக்கு தந்ததுக்காய் நன்றி. எத்தனை பேர் சொல்றீங்க மெய்யான தெய்வத்தை ஆராதிக்கிறோம், மெய்யான கர்த்தரை ஆராதிக்கிறோம். நீங்களும் நானும் விக்கிரகங்களை அல்ல, நீங்களும் நானும் ஆண்டவரே போலியான தெய்வங்களை அல்ல, உண்மையான மெய்யான கர்த்தரை ஆராதிக்கிற ஸ்லாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. Lord, I thank you, Lord, for opening my eyes. Lord, I thank you for opening my heart. Lord, we thank you, Lord. ஜீவனானாலும் மரணமானாலும் இந்த இயேசுவை சேவிப்போம். ஜீவனானாலும் மரணமானாலும் இயேசுவை ஆராதிப்போம். Oh, hallelujah. We thank you, Lord. We thank you, Lord. We thank you, Lord. ரகசியங்களை புரிந்து கொள்ளும் போது கீழானவைகள் ஒன்றுமில்லை நமக்கு. இந்த உலகத்துக்குரியவைகள் ஒன்றுமில்லை நமக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. வெளிப்பாடுகளை கர்த்தர் தரும்போது, கர்த்தருடைய வார்த்தையின் ரகசியங்களை நாம் புரிந்து கொள்ளும் போது இந்த பூமிக்குரியவைகள் ஒன்றுமில்லை. Either we are blessed or we are not blessed. That will never matter us. அது நம்ம வாழ்க்கையில் எந்த ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தாது. Oh, we thank you, Lord. Thank you for this blessed day. பிள்ளைகளை நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கிருபையாய் நடத்தும், சமாதானம் தங்கட்டும். ஆவியானவரே பொறுப்படுத்திக் கொள்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் அன்புள்ள நல்ல பரலோக பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் இன்றும் இன்னும் சதா காலங்களில் நம் அனைவரோடும் விசேஷமாய் வந்த ஒவ்வொரு பிள்ளைகளோடும் தங்கி இருப்பதாக. ஆமென், 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 ஆமென். God bless you. God bless you. God bless you.